வெல்கம் டு ஆண்ட்ரகான். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திரு கொளத்தூர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். தொடர்ச்சியாக தேர்தல் பரப்புரையில பல்வேறு இயக்கங்களும் பல்வேறு கட்சிகளும் தேர்தலில் போட்டியிட்டாலும் போட்டியிடாவிட்டாலும் யாராவது ஒருவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்வது அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த வகையில மே 17 இயக்கமும் தங்களுடைய பரப்புரையை சில தினங்களுக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இருந்து தொடங்கி இருக்கிறார்கள். ஆனா யாரை ஆதரிப்பது அப்படின்றது குறித்தான விளக்கங்களை நாங்க பேச போறது இல்ல. பிஜேபி ஓட்டு போற்றாதீங்க, பிஜேபி மக்களுக்கு எதிரானது, இந்த பரப்புரை மட்டும்தான் இடம்பெற போகுது அப்படின்ற அந்த அறிவிப்போட அவங்க தேர்தல் பரப்புரையை தொடங்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நானும் நேற்று ஒரு செய்தியில் அந்த செய்தியை பார்த்தேன். அவங்க பிரச்சாரம் செய்யறதுக்காக இந்த நேரத்தில் சிலவற்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று, தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அது கட்சி என்பதற்காக அல்ல, RSS ஆல் இயக்கப்படுகிற ஒரு கட்சி என்பது கூடுதல் காரணம். ஏன்னா அந்த RSS தத்துவம் இந்த நாட்டின் வெகு மக்களுக்கு எதிராக இருக்கிறது. நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று கருதுகிற ஜாதியத்தை அழுத்தமாக பதிய வைக்கிறது, வர்ணாசிரம ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கிறது, பெண் அடிமைத்தனத்தை ஏற்கிறது என்ற காரணங்கள் சொல்லித்தான் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது நம் நோக்கம். நம்முடைய எல்லை என்பது தமிழ்நாட்டு அளவில் இருந்தாலும் கூட நாம் அந்த செய்திகளை தொடர்ந்து மக்கள் மத்தியில் பரப்புவதன் வழியாக நம்முடைய தொடர்புள்ள பகுதிகளுக்கும் போக வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு இருந்தது. அது குறித்து இப்போ வட மாநிலங்களில் ஓரளவுக்கு பேச தொடங்குகிறப்ப நாம் கருதுகிறோம். இந்த தேர்தலில் 40 ஆண்டுகளாக தேர்தல் புறக்கணிப்பை செய்து கொண்டிருந்திருக்கிற இயக்கங்கள் கூட இப்போது இந்த ஆண்டு வாக்களிப்பது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அவங்க ஏன்னா நாம் தோற்கடிக்க வேண்டும் என்று எண்ணுவது மட்டும் போதாது, தோற்கடிக்கிற வலுவுள்ள தோற்கடிக்கிற ஆற்றல் உள்ள அமைப்புகளை ஆதரித்து அவர்களுக்கு சார்பாக வாக்களிப்பதுதான் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்று கருதித்தான் அவர்கள்லாம் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரிப்பது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். அந்த கட்டத்தில் தான் இந்த செய்தியை நாம் பார்ப்போம். இந்த செய்தியை நாம் பார்க்கிற போது அவர்கள் கிணறு என்ற சின்னத்தில் நேற்று பார்த்ததாக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். நேற்று தோழர் கோவன் தோழர் இருந்தாரு, அவர் எங்களுடைய நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. அப்போது அதை அவர் காட்டினாரு. நான் பெரிதும் அதற்குள்ள போறதுனால அதிகமா பார்க்கறது இல்லை. அப்போ தோழர் அதை சொன்னார். அது எனக்கு ஒரு சரியல்லாத முடிவு என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம தோற்கடிக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம், மனதளவில் அந்த எண்ணம் இருக்கிறது. புறக்கணிங்கள் என்று மக்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆனா இறுதியாக கிணறு சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கிற போது அந்த வாக்குகள் யாருக்கு போகும்? இப்போ கிணறு சின்னத்தில் இருக்கிற வேட்பாளருக்கு தான் வாக்களிப்பார் இயல்பாக. அப்போ ஒருவேளை சில வாக்குகள் வித்தியாசம், சில 100 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுமே, ஆனால் அது யாருக்கு ஆதரவாக போகும் என்பதுதான் நம்ம குழப்பம். அதுல ஒரு விளக்கம் அவர் சொல்றாரு தோழர். அதாவது நேற்றைக்கு பரப்புரையில ஈடுபட்ட போது அந்த வாகனத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேனே தவிர நான் போய் கிணறுக்கு ஓட்டு கேட்கல. அந்த கிணறு சின்னத்தில் நின்ற சுயேட்சை வேட்பாளர்கள் என்னை தேடி என் வாகனத்தை எடுத்துங்க, ஏன்னா என்னால வாகனம் ஏற்பாடு செய்ய முடியல, அனுமதி கிடைக்கல, அதனால அந்த வாகனத்தை மட்டும்தான் நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. அவங்களும் என்கிட்ட ஆதரவு கேட்கல, நானும் அதை கொடுக்கல, தோழர்களுக்கு தெரியும் இந்த உண்மை அப்படின்னு. ஓஹோ, எனக்கு அது தெரியல. அந்த சின்னத்தோட படத்தை தான் நான் பார்க்க நேரிட்டது. இந்த செய்தி பற்றி எனக்கு தெரியல எனக்கு. ஆனா என்ன பேசப்பட்டது என்று முழுமையாக அந்த உரையை நான் கேட்கல, அதை நான் சொல்ல முடியாது. ஆனா ஏன் அப்ப அந்த பதாகை இல்லாமல் வந்திருக்கலாமே? அதிலிருந்து நான் இப்போ வாக்களிப்பது யாருக்கு என்பதை சொல்லாமல் வெறும் அவங்களை எதிருங்கள் என்று சொல்வதில் என்ன இருக்கு? யாருக்கு வாக்களிக்கிற குழப்பம் மக்களிடம் இருக்கு தானே செய்யும். நாம இதுல அதை பார்க்க வேண்டியதில்லைன்னு கருதுறோம். இப்போ காங்கிரஸுக்கு முழுமையாக ஆதரிக்கிற இயக்கமாக நாம இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. அது இந்தியாவை தூக்கி பிடிப்பவர்கள் அவங்க. அந்த விதத்துல நாம இருக்கோம். அவங்க ஒருவேளை மாறி இருந்தால் மகிழ்ச்சி, அதுல நமக்கு இல்லை. அதே மாதிரிதான் நம்ம CPM மீது எப்போதும் நமக்கு விமர்சனம் இருந்து கொண்டு இருந்தது. இப்போ அவர்களுக்கு நாம் ஆதரிக்கிறோங்கிற போது அந்த சிறு வேறுபாடுகளை நாம் பார்ப்பதில்லை. இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது, தோற்கடிக்க வேண்டும் என்றால் இந்த கூட்டணிக்கு வாக்களிப்புதான் சரி அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அவ்வளவுதான். அப்படித்தான் நாம் இயல்பாகவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவான கருத்துடையவர்களாக தேர்தலை பொறுத்தவரை நாம் இருக்கிறோம். இந்த அடிப்படையில தான் நாம் அந்த கூட்டணியோடு சேர்த்து செய்யறோம். ஒருவேளை இதுவரை தேர்தலில் ஈடுபடாதவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்து மீது நமக்கு இருக்க விமர்சனம் போல இன்னும் கூடுதல் விமர்சனம் அவங்களுக்கு உண்டு. காங்கிரஸ் மீது இன்னும் கடுமையான விமர்சனங்கள் உண்டு. ஏன்னா உலகமையெல்லாம் அறிமுகப்படுத்தியவர்கள் தான் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆனாலும் கூட அவர்கள் இந்த
முறை இந்த கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்ற நிலைக்கு வருகிற போது நாம் வெளிப்படையாமல் சொல்லாமல் இருப்பது ஒன்று சிதறி போக வாய்ப்பு ஏற்படுத்தும், அல்லது மக்கள் மத்தியில் அந்த கருத்துடையவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதுதான் இப்ப சொன்னோம். ஒருவேளை மே 17 தோழர்கள் உரையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அளவுக்கு ஆதரவான கருத்து கொண்டவர்கள் யாருக்கு வாக்களிப்பார் என்பதுதான் குழப்பம். அவர்கள் எதற்கு யாருக்காவது எதிராக போடுவோம் அப்படின்னு மட்டும் இருந்தால் அது பலனெல்லாம் போயிடும் நம்ம யோசிக்கிறோம். ஓகே, இப்ப இதே மாதிரியான நிலைப்பாடை இதற்கு முன்பு நம்மளுமே பல முறை பார்த்திருக்கிறோம். கடந்த காலத்துல ஈழ போராட்டம் நடந்த போது காங்கிரசுக்கு எதிரான பிரச்சாரம், ஆதரவு தெரிவிக்காமல் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்வது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜியா கடந்த காலத்துல பயன்படுத்தி இருக்கிறோம். திவிக, தபிதிக போன்ற அமைப்புகள் மூலமாக அது நம்ம கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டா இதை பார்க்க கூடாதா? அது 2009 தேர்தலில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு எதிராக வாக்களித்தோம். அப்போ அவர் காங்கிரஸோடு இணைந்து நின்றார்கள். ஈழத்தில் அழிவை ஏற்படுத்தியவர் என்ற காங்கிரசுக்கும் அவரிடம் எதிர்குரலை கூட ஓங்கி எழுப்ப முடியாமல் இருந்த இயலா நிலையில் உட்கார்ந்து கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டதற்காக நம் திமுகவை சேர்த்து விமர்சனத்தை வாக்களிக்க மறுத்தோம். அதற்கு அடுத்த தேர்தலில் கூட நாம் மக்கள் நல கூட்டணிக்கு நம்முடைய ஆதரவை தெரிவித்தோம். அதுலயும் கூட நாம் இதுக்கு தெரிவித்ததாக சொல்ல முடியாது. மக்கள் நல கூட்டணிக்கு தான் சொன்னோம். ஆனால் அந்த நேரத்திலும் நீண்ட நெடுங்காலமாக ஈழம் தொடர்பாக நம்மோடு தொடர்பில் இருந்த வைகோ அவர்கள், நானும் பெருமரியாதை வைத்திருக்கிற ஒரு தோழர், முழு காலத்தையும் ஒரு வீரியமான அரசியலை முன்னெடுத்து சென்ற தோழர் கலைஞர் மீது ஜாதியை குறிக்கும் வகையில் விமர்சனம் வைத்து விட்டார் என்ற மன வருத்தம் எங்களுக்கெல்லாம் இருந்தது. அதை வெளிப்படுத்துவதற்கு என்ன வாய்ப்பு? அந்த தேர்தல் மக்கள் நல கூட்டணிக்கு, ஆனால் மதிமுகவை தவிர்த்த மக்கள் நல கூட்டணிக்கு என்றுதான் நாங்கள் அறிவித்தோம். அப்ப அவரோடு எங்களை விட அதிக நெருக்கமாக இருந்தவர்கள் யாரையும் சொல்லிட முடியாது. ஆனாலும் கூட நம்ம சொன்னோம். காரணம் அது நம்ம அடிப்படை கொள்கையான ஜாதி எதிர்ப்புக்கு அது இதா இருக்கிறது என்பதை போன்று தோணும். வழக்கமா தேமுதிக வாழிக்கவில்லை, மற்ற இடங்களில் எல்லாம் திராவிட முன்னேற்றத்துக்கு தான் வாக்களித்தோம். ஆனா கலைஞர் நிற்கிற தொகுதியிலேயே அவரை எதிர்த்து பொதுவுடைமை இயக்கம்ன்றது அந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சோம். திருவாரூரில் அவரை எதிர்த்து நின்றவங்களுக்கு தான் வாக்களிச்சோம். ஆனா மற்ற இடங்கள்ல திமுக வேட்பாளருக்கு சொன்னோம். இப்ப அந்த நிலையில் நாம இங்க பார்க்கிற போது உள்ளூர் நடக்கிற நிகழ்ச்சிகள், அண்மை கால அரசியல், இதையமும் கணத்தில் கொண்டுதான் நாம் முடிவெடுக்குமே தவிர ஒரு காலத்தில் என்று பார்த்தால் காங்கிரஸுக்கு நம்ம எப்போதும் வாக்களிக்கவே முடியாது. நாம தொடக்க காலத்தில் பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறினார் என்று சொல்லுகிறோம். அவர் 54 காமராஜரைத்தான் ஆதரிக்கிறேன், காங்கிரஸை ஆதரிக்கவில்லைன்னு தான் பெரியார் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருந்தார். அப்ப அப்படி பார்த்தா நம்ம காங்கிரஸ் வாக்களிக்கவே முடியாது. ஆனா இப்போ 2இல் 1 என்று வருகிற போது தேர்தல் என்பது நல்லவரை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு நம்ம கொடுக்கறது இல்லை. போட்டியிடுபவர்களில் நல்லவரை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது எல்லோரும் சரியில்லவராக இருந்தால் அல்லது அயோக்கியர்களாக இருந்தால் சின்ன அயோக்கியர்களுக்கு வாக்களிக்கலாம். இதுதான் நமக்குள்ள வாய்ப்பு. அப்ப நாம் அதில் அதிக ஆபத்து இல்லாத, ஓரளவுக்கு நம்மோடு இணக்கமாக இருக்கிற கொள்கையை கொண்டவரை வாக்களிப்பது என்றுதான் நாங்கள் முடிவு செய்கிறோம். மற்றவர்கள் அப்படி இல்லை. பாரதிய ஜனதாவை தோற்கடிக்கணும், வலுவான கூட்டணி எது, அவர்கள் கொள்கை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நான் ஒரு தடவை பெரியார் காமராஜரை ஆதரித்த போது ஸ்ரீரங்கம் தொகுதியில வெங்கடேஷ் தீட்சிதர் நின்றார். அவருக்குமா நீங்க ஆதரிக்கிறீங்க என்று கேட்டார். பார்ப்பனர், அவரு பூணூல் போட்ட பார்ப்பனர், குடிமை வைத்த பார்ப்பனர் ஆதரிக்கிறீங்கன்னு. பெரியார் சொன்னார், நான் முதுகில் உள்ள பூணூலை பார்க்கவில்லை, காமராஜருக்கு உயர்த்துகிற கையைத்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு நாங்கள் வாக்களிக்கிறோம். அவர் காமராஜர் கொண்டு திட்டத்தை கைதூக்குவார், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நமக்கு, அப்படித்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்றுதான் சொன்னார். அதுல ஒட்டுமொத்த ஜாதி ஒழிப்பே இல்லாமல் போய் எல்லாம் அழிந்து விட்டது என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. எனவே இப்போதைய அரசியலில் ஈழத்தில் நடந்தது பேரவலம், அதற்கு உரிய இது கிடைக்கல, அதற்கு திமுகவோ அல்லது காங்கிரஸோ நமக்கு துணையாக இல்லை. இப்போ அதற்கான எதிர்குரலை கூட ஓங்கி எழுப்ப அவர்கள் தயாராக இல்லை, அதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட அதை மையமாக வைத்துக் கொண்டு தேர்தலை முடிவு செய்யக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த தேர்தலில் இந்திய நாட்டில் இருக்கிற ஆபத்துகளை விளைவிக்கிற ஆபத்தான கட்சியான இயக்கமான RSS, அது இயக்குகிற ஆபத்தான அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுடைய தொடர் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்துதான் அதுக்கு எதிராக வாக்களிக்கிறோம். அப்ப அதை நாம் பார்த்து கொண்டு நாம் யாருக்காவது வாக்களித்தால் போதும், அவங்களுக்கு வாக்களிக்க கூடாது என்பது சரியான நிலைப்பாடு அல்ல என்பது. சமூக வலைதளங்கள்ல வந்த கருத்துக்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. சமூக வலைதளங்கள்ல பல்வேறு திவிக தோழர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரு பரிமளராசன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பதிவுகள் எழுதியிருந்தாங்க. அந்த பதிவுகளுக்கும் மே 17 இயக்கம் திரு கொண்டல்சாமி அவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பதில் எழுதுறாங்க.
பட் ஆனா அதுல எங்க வந்து நின்றது அப்படின்னா, திமுகல இருக்கிற எல்லாரும் இதை எதிர்க்கல. திமுகவுல இருக்கக்கூடிய உதயநிதியிஸ்டுகள் தான் திருமுருகனை எதிர்க்கிறாங்க. இது மணி ஐயாவுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா இப்போ நான் தோழர் இந்த செய்தி நீ கேட்டதுக்கு அப்புறம் தான் தோழர் பரிமளராஜனோட கேட்டேன். அவர் அந்த பதிவுகள்லாம் அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அதை இப்பதான் படிச்சுட்டு தான் உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்த்தேன். ஏன்னா முழுசையா படிக்கிற நேரம் எல்லாம் கூட சில பதிவுகளை அதுக்காக தோழர்கள் வந்து கொண்டல்சாமி போன்றவர் எழுதின பதில் எல்லாம் படிச்சேன். அதுல இந்த பின்னூட்டத்தில் வந்த செய்திகள்லாம் கூட படிச்சேன். அது தேர்தல் தொடர்பாக எல்லாம் அவர் அனுப்பல. அவர் அனுப்பிச்சது வந்து ஒரு கோயில் திருவிழாவில் போய் கிடாயை வெட்டுறதுக்காக போனாரு. அந்த செய்தி தான் அதுல இருந்தது. தேர்தல் தொடர்பான செய்திகள் அதுல பார்க்கல. ஆனா தேர்தல் அந்த கிடாய் தொடர்பாக வெட்டுறதுல இருந்தா இந்த இது தொடங்குது போல. அந்த கிடாய் வெட்டி அந்த நேர்ந்து விட்டுட்டு தான் அந்த பரப்புரை தொடங்குது. அதனால அங்கிருந்து இது ஒரு நீட்சியா தொடர்ந்து நடக்குது. ஓஹோ தெரியல. அப்படி அந்த கிடாய் வெட்டுங்கிறதுல கூட எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. அது வந்து இப்போது இங்க இருக்கிற பல அமைப்புகள் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கும் திராவிடர் கழகம் அல்லது திராவிடர் விடுதலை கழகம் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கும் வேறுபாடு உண்டு. ஏன்னா ஏற்கனவே வந்து பெரியார் இருந்த காலத்தில் 60களில் ஒரு முறை எருமை கிடாய் வெட்டுகிற ஒரு நிகழ்ச்சி. அதற்கு எதிராக அப்ப சமண மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஸ்ரீபால் போன்றவர்கள்லாம் இருந்தார். அவங்களோட சேர்ந்து திராவிடர் கழகம் அதுல ஆசிரியர் வீரமணி அவர்கள் பங்கேற்றார். ஆனா அப்ப நிகழ்ந்து விட்டது. அதற்கு பின்னால காவல்துறை பேசி இனி நாங்கள் அடுத்த ஆண்டு வெட்ட மாட்டோம் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார். அதே போல இதுக்கு பக்கத்துல மயிலாடுதுறைக்கு பக்கத்துல அந்த ஊர் பேரு என்னமோ களத்தூர், அம்பக்களத்தூர் என்று நினைவு. பல நூறு ஆடுகளை வெற்றுகிற இடம். அதற்கு எதிராக திராவிடர் கழகம் போராடி நிறுத்தி இருக்கிறது. அது இவர்கள் பார்ப்பது என்பது தத்துவமாக பார்க்கிறார்கள். அப்படித்தான் இப்ப பெரியார் பார்வைக்கு மற்றவங்க பார்வைக்குள்ள வேறுபாடு தத்துவமாக என்ன இருக்கிறது என்பதை பார்த்துதான் பலர் விவாதம் செய்தார். இப்ப இந்து மதத்தை சார்ந்தவர்களும் அப்படித்தான் அது விளக்கம் சொல்லுவார். அதுல என்ன இருக்குன்னா கிருஷ்ணர் என்ன சொன்னார்னா கீதைக்கு என்ன விளக்கம்னா என்று சொல்லுவார். அதே போலதான் இந்த நாட்டார் வழிபாட்டையும் சொல்லுகிறார். ஆனா எங்கள் பார்வையில் நாங்க எப்படி பார்க்கிறோம்னா இந்த நாட்டாருக்குள்ள அல்லது சிறுகட தெய்வம் என்று சொல்லப்படுகிற இவைகள் தான் ஜாதியை கராராக பின்பற்றுகின்றன. அதிலிருந்து திரு விளக்கை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாட்டார் தெய்வம் என்று தனியாக நினைக்கிறாங்க. நடுகள் வழிபாடு என்று பலர் கருதி கொண்டிருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. ஜாதிக்கு ஒரு சாமி இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார். எங்க பக்கம் முதலியார்கள்லாம் அதுக்கு ஒரு பெரியாண்டிச்சி அம்மன் என்று இருக்கும். செட்டியார்கள்லாம் உங்களுக்கு சவுடேஸ்வரி அம்மன் வச்சிருப்பான். இவங்க மதுரை வீரன் என்று வைத்திருப்பார்கள். ஒவ்வொருக்கும் ஜாதிக்கு ஒரு சிறு தெய்வம் இருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு சிறு தெய்வம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்கக்கூடும், பல இடங்கள்ல ஊர்ல இருக்கலாம். இப்போ எங்க ஊர்ல எல்லாம் மாரியம்மன் கோயில் இருக்கிறது. அது 15 நாள் அதுக்கான விழா நடக்கும். அந்த விழாவில் தோரணம் கட்டுவது என்று கட்டுவார். தோரணம் கிட்ட அந்த தோரணத்துக்கு உள்ளே பட்டியலின மக்கள் உள்ளே நுழையக்கூடாது என்று விதி இருக்கு. வரவே கூடாது. தோரணம் எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்களோ அதுக்குள்ள அவங்க வரக்கூடாது. விழா முடிகிற வரைக்கும் அந்த எல்லைக்குள்ள அவர்கள் வரமாட்டார். இப்ப அதை நாம அந்த பார்வையோடு இருக்கிறோம். அதாவது இது வந்து பழனி கோயில் நடக்காது, திருப்பதி கோயில் எல்லாம் அப்படி விடாமலாம் தடுக்கிறது இல்லை. அந்த பார்வையில் பார்த்தார். நாம வந்து அதையெல்லாம் பார்க்கல. இவங்க எதை வச்சுட்டு கடவுளை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க. இந்த புராண கதைகள் அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கு மேலேயும் இருக்கிற மனு சாஸ்திரம், அதுக்கு மேல இருக்கிற வேதம், அவன் நியாயப்படுத்துற வர்ணாசிரம தத்துவம், அதுல இருந்து கீழறங்கி வந்த ஜாதி, இப்படி நம்ம எதிர்க்கிறோம். அப்படிதான். ஆனா அதே அளவுக்கு எதிர்க்க வேண்டிய தேவை இந்த ஜாதிய கோயில்கள். இப்ப சில கோயில்கள்ல விடமாட்டேன்னு சேலம் மாவட்டத்துல ஒரு கோயில், திருமலைகிரின்னு ஒரு கோயில், அது அறநிலையத்தினுடைய கோயில். ஆனாலும் கூட அது சிதிலமடைந்து இருந்தது. அதை திரும்பவும் வந்து புனரமைத்தார்கள். புனரமைத்ததெல்லாம் நாங்க எங்க ஜாதிக்காரர் தான் பணம் போட்டு புனரமைச்சோம். இதுக்கு மேல உள்ளவர் அது வந்து அறநிலையத்துறையினுடைய கோயில். ஆனா அதற்கு அனுமதிக்கவில்லை. கடைசியா அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. அரசு கோயிலை பூட்டிட்டாங்க, அவ்வளவுதான். இப்போது அண்மையில் ஒரு கோயிலுக்குள்ள கூட வந்து தலித்துகளை விடமாட்டோம்னு சொல்லி அது வந்து பாமக இருக்கும், இவங்கெல்லாம் ஆதரவான கருத்து தெரிவித்தார். இப்ப அதெல்லாம் கராரா ஜாதியை பின்பற்றுகிற கோயில்கள் தான் திருத்துவை கோயில்கள்லாம். நாம நடைமுறையில் அது என்னவாக மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் அதை எடை போடணுமே தவிர ஏட்டில் எழுதி வைத்திருக்கிறது தத்துவமாக அப்படி இருக்கிறது என்று சொல்லுவதற்கு அது நியாயம் இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம். அதனால அந்த பார்வையை ஜெயலலிதா வந்து ஆடுகோழி வெட்டுவதை பற்றி பேசிய போது நாங்கள் அதை வரவேற்றோம். அது நல்லது. பலி கொடுக்கிற முயற்சி என்பது அதற்கான சட்டங்கள்லாம் வகுத்திருக்கான். ஸ்லாட்டர் ஹவுஸ்னா ஒரு அந்த நிலையத்தில் எப்படி வெட்ட வேண்டும், அதற்கான சான்றிதழ் பெற வேண்டும்,
அதற்கு வந்து கால்நடைத்துறை அதிகாரி சான்றளிக்க வேண்டும், அது நோய் இல்லாததுன்னு. அதற்கப்புறம் இந்த இடக்குள் இவ்வளவு தண்ணீர் இருக்கிற இடமாக இருந்து இதுக்குள்ளதான் வெட்டணும்னு விதிகள்லாம் வைத்திருக்கிறாங்க. ஆனா இது எங்க வேணாலும் பிடிச்சி நடுரோட்ல வெட்டுவான், அது தூக்கி போடுவான், அதை தூக்கிட்டு போய் ஒருத்தன் பண்ணலாம். அது மீதியான சோற்றை கூட மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். குலை வெட்டி அதுல போட்டு புதைச்சிருவாங்களே தவிர தங்களை தவிர வேறு ஜாதியினருக்கு யாருக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த சிறு தெய்வத்தை தான் இப்போ நாம பார்க்கிறோம். அது தத்துவத்தில் இவங்க நினைக்கிறது வேற இருக்கலாம், நடைமுறையில் இதுதான் இருக்கிறதுங்கிறது தான் எங்க. ஆனா திமுகவை ஆதரிப்பதுல இருக்கக்கூடிய தயக்கத்தை எப்படி பாக்குறீங்க? கடந்த காலத்துல பல அமைப்புகளும் திமுகவை எதிர்த்திருக்கிறது. மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள்லாம் தேர்தலே இதுவரை தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு முழக்கமிட்ட அமைப்புகள் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு வந்திருக்கிறாங்க. மக மாதிரி மக்கள் அதிகாரம் மாதிரி காங்கிரஸ் முதலாளித்துவ எதிர்ப்பு பேசிய கட்சியை பார்க்க முடியாது. திவிக காப்பேதிக திக மாதிரி பார்ப்பன பணியா கூட்டமைப்பு காங்கிரஸ் அப்படின்னு எதிர்த்த கட்சியை பார்க்க முடியாது. ஆனா இன்றைக்கு இந்தியா கூட்டணியை ஆதரித்தல் அப்படின்னு உடைத்து வர்றாங்க. ஆனாலும் அந்த உடைப்பை நிகழ்த்த முடியாமல் இன்னமும் கூட தங்களை சுருக்கி கொண்டே இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு திருக்குறள் உண்டு, தான் ஒன்றால் தான் தனியா இருக்கிறோம், பகை இரண்டால் பகை ரெண்டா இருந்தா இரண்டு லோலை நட்பாக்கி கொள்வதுதான் தந்திரமாகும், ஒரு தந்திரம்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப இரண்டு எதிரிகள் நம்மிடம் இருக்கா, நம்ம தனியா நிக்கிறோம். நம்மோட இன்னொரு கொஞ்சம் நமக்கு இணக்கமான எதிரி நம்மோடு சேர்த்து கொண்டு முற்றுமுழுதாக அழிக்க வேண்டிய எதிரியை கொள்வதுதான் போர் தந்திரங்கள் சரியான தந்திரமாக இருக்க முடியும். அப்படிதான் வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். நாம் ஒருவர் தான் இருக்கோம், பகை இரண்டால் இருந்தா என்ன செய்யறது என்பதுதான். அதைத்தான் அப்படி இந்த முறையில தான் பார்க்கிறோம். இதை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொண்டோம் என்று பொருள் இல்ல, சில மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். வந்து காங்கிரஸ் கட்சியில கூடங்க உங்களுக்கு இந்திரா காந்தி அவர்கள் அவசர நிலை கொண்டு வந்தார். அப்பதான் வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வியை ஒத்திசைவு பட்டியலுக்கு எடுத்து சென்றார். ஆனா 2009 தேர்தலில் சேலத்தில் ராகுல் காந்தி பேசுகிற போது, இந்த தேர்தலில் இதற்கு முந்தைய தேர்தலில் பேசுகிற போதே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வியை மீண்டும் மாநில பட்டியலில் கொண்டு வருவோம்னு சொன்னார். அப்ப அந்த கட்சியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் 4 மணி நேரம் பேசினார் ராஜீவ்காந்தி. அப்போ அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கும் அவர் உடன்படவில்லை. ஆனா இப்போ வந்து ராகுல் காந்தி கேட்கிற போது, செய்தியாளர் சந்திப்புல கேட்கிற, இதுல எவ்வளவு பேர் பட்டியலினத்தவர் இருக்கீங்க சொல்லுங்க, ஓபிசி எத்தனை பேர் எந்திரிங்க, சிறுபான்மை எத்தனை பேர் எந்திரிங்க அப்படின்னு யாரும் இல்லை, அதனாலதான் நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம்னு சொல்றாரு. 50க்கு மேலும் இடஒதுக்கீட்டை விழுக்காட்டை உயர்த்துவதற்கு நாங்கள் சட்ட மாற்றம் செய்வோம் என்று சொல்லுகிறார். இப்ப நாம தமிழ்நாடு வேணா 69வது பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இருக்கு. அது எந்த அளவுக்குன்னு சட்ட நியாயங்களுக்கு எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை, அப்படிப்பட்ட முயற்சி இல்லை. இடபிள்யூஎஸ் வந்ததுனாலதான் 60க்கு போச்சு இப்போ. ஆனா அப்படி ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள். யார் இவங்கெல்லாம்? இவங்க முதல் இடஒதுக்கீட்டுக்கே எதிரானாக இருந்தவர். மண்டல ஆணையம் நிறைவேற்றுவதை எதிர்த்த காங்கிரஸ் கட்சி. அதுல வந்து சோனியா காந்தி தலைவராக வந்தபோது சொன்னார், காங்கிரசினுடைய பொறுப்பாளர்களில் குறைந்தது 50 விழுக்காட்டினர் உயர்ஜாதி அல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டவர், பட்டியலினத்தவர், பழங்குடிகள், சிறுபான்மையினர் இவர்களை கொண்டதாக, பெண்களை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆணையை போட்டாங்க. அந்த மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம். இந்த மாற்றம் கூட நிகழாத கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி. இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு கூடாது, மாநிலங்கள் கூடாது, மாநில ஜன்பத்து தான் இருக்கும், அதற்கான அதிகாரிகளை நியமிப்பார்கள், ஒரே அரசாக ஒன்றிய அரசு தான் தலைமையில் இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதை ஒப்பிட்டு தான் நாம் பார்க்கணும். தேர்தல் என்பது தேர்தல் வெற்றி தோல்வி கூட வாக்கின் ஒப்பீட்டு அளவில் தான் சொல்லப்படுகிறது. 50 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு வாங்கினவன் தான் வெற்றி பெற்றான்னு அறிவிக்கிறது இல்லை. 5 பேர் போட்டிடுறப்ப 30 விழுக்காடு. போன முறை 2019ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டு தேர்தல் 31 விழுக்காடு தான் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருந்தது. போன தேர்தலில் 36.3 என்னோ வாங்கியிருந்தாங்க, அவ்வளவுதான். அப்படி பார்த்தா 50க்கு மேல வாங்கல. எதிர்ப்பவர்கள் 3ல் 2 பேரு, ஆதரிப்பவர்கள் வந்து 3ல் 1 தான். இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தார். அப்போ ஒப்பீட்டளவில் வாக்கை பார்த்தா தேர்தல் முடிவே செய்யப்படுகிறது. அப்ப நம்ம ஒப்பீட்டளவில் கட்சிகளை பார்த்துதான் நம்ம ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியவர்களா இருக்கும். வேற வழி இல்லை நமக்கு. விகிதாச்சார அடிப்படையில் வாக்களித்து அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் வேணா கொள்கை ரீதியாக நம்மோடு உடன்படுவர்களுக்கு மட்டும் வாக்களிக்கலாம் அல்லது வாக்களிக்காமல் விட்டுவிடலாம் என்று கூட முடிவெடுக்க முடியும். இப்ப அந்த வாய்ப்பு இல்லைங்கிறப்ப நம்ம அந்த இருக்கிற நிலையில இருந்துதான் நம்ம ஒரு முடிவை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நான் கற்பனாவில் இருந்து ஒரு முடிவை செய்ய முடியாது. அப்படித்தான் நாங்க. ஓகே, அப்ப இந்த முடிவுகள் எல்லாம் பாஜகவுக்கு சாதகமா ஒரு பக்கம் போகுது அப்படின்ற பார்வை வருது. ஆனா அவரு திருமுருகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, களத்துல
நான் போகும்போது என்ன அவ்வளவு எதிர்ப்பு வருது. நான் வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு துண்டறிக்கையை எடுத்து களத்துல விநியோகிக்கும் போது அவ்வளவு பாஜக குண்டர்கள் என்னை எதிர்க்க வர்றாங்க. அப்போது எவ்வளவோ கட்சி தோழர்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தேவையில்லாத சர்ச்சைகளை சிலர் கிளப்ப பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் கருத்து தெரிவிக்கிறாரு. நீங்களும் அதே மேற்கு மண்டலத்துல தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறவர் தான். அந்த களத்துல இருக்கக்கூடிய அந்த யதார்த்தம்ன்றது எப்படி? ஆமா, நேற்று கூட நம்ம தோழர்கள் தாக்கி இருக்காங்க, கடைகள் அடிச்சிருக்காங்க. நேற்று நடந்திருக்கு திருப்பூர்ல. பாரதிய ஜனதா கட்சி ம். என்றுதான் வழக்கு கொடுத்திருக்கோம். ஓ! நாமும் சந்தித்துக் கொண்டுதான் களத்துல போறப்போ இந்த சிக்கல். ஏன்னா பேசுற போது அவனுக்கு எதிராகவே யாரும் பேசக்கூடாதுன்னா ஆட்சியில இருக்கிற மோடி மட்டும் கருதவில்லை, அவர்களை இயக்குகிற அரசு மட்டும் கருதல. இப்ப அந்த புத்தியை தன்னுடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அவன் கடத்திட்டு இருக்கிறாங்க. அவன் ம். மோடியை எதிர்த்து பேசாதன்னு பேசுற அளவுக்கு இப்ப இருக்கான். ஏற்கனவே அப்படி ஒரு மனநிலையை மாற்றி விட்டார்கள் அவங்கள. அதனால நான் போற இடத்தெல்லாம் எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கோம். ஆனாலும் நாம் அதுக்கான பணியை செய்து கொண்டுதான் இருக்கோம். அது சந்தித்துதான் ஆகணும். களத்தில் போறப்ப இந்த யதார்த்தங்களை நாம் சந்தித்தாகணும். திருப்பூர் நேற்று நடந்திருக்கு. நேற்று வழக்கு கொடுத்தா 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது எதிர்ப்பு தெரிவித்ததற்காக போய் ஒரு தோழருடைய கடைக்குள்ள போய் அதுவும் பெண் தோழரை தாக்கி இருக்கிறார். அப்படி நடந்திருக்கு. சரி. அப்ப இவ்வளவும் சேர்ந்துதான் களத்துல சந்திக்கிறோம். ஆனா பிராக்டிகலா சில விஷயங்களை யோசிச்சோம்னா தோழர், இப்போ பல்வேறு அமைப்புகள் தொடர்ந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாகனமோ அல்லது ஒரு ஆட்டோவோ அல்லது சைக்கிளோ கூட பிரச்சாரத்துக்கு பயன்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. வாகனம் இல்ல, அதனால சுயேட்சை வாகனத்தை பயன்படுத்திக்கிறேன். திமுக என்கிட்ட ஆதரவு கேட்கல, அதனால நான் திமுகவை ஆதரிச்சு பேச மாட்டேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப குழப்பமா தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல தோழர். அது நாங்க ஒரு முறை அப்புறம் இளைஞர்களுக்கு வேகம் இருக்கும்ல. அப்ப தேர்தல் நிலைப்பாட்டை பற்றி ஒரு கூட்டம் நடந்தது. அது அநேகமா 70களின் இறுதியில தான் நடக்குது. 77 தேர்தல் பெரியார் இல்லை இதுல. ஆனா நான் அப்ப கேள்வி கேட்கிறோம். ஒன்றிய மத்திய குழு கூட்டத்தில் நமக்கு ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறேன். திமுகவுக்கு நம்ம எதுக்கு செய்யணும், நம்ம கேட்டு கடிதம் கொடுத்திருக்காங்களான்னு அவர் சொன்னாரு. பொதுச் செயலர் சொன்னார். அப்படி அப்போ வீரமணி அவர்கள் தான் அவர் சொன்னார், அப்படி எல்லாம் கடிதம் கொடுக்குற பழக்கமே கிடையாது. அவங்க நமக்கெல்லாம் தேர்தல் கட்சிகளுக்கு மட்டும்தான் கூட்டணிக்காக தொகுதி உடன்பாட்டுக்காக பண்ணிக்குவாங்களே தவிர நமக்கு எப்பவும் அவங்க கடிதம் கொடுத்ததில்லை. நாம் தான் போய் அவர்களை ஆதரிக்கிறோம். நம்முடைக்கு பயனுள்ளதை, ஏன்னா இப்போ இப்போ காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன், போராடுவதற்காக ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு தளம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சர்வாதிகாரியாகத்தான் அவசர நிலையில் இந்திரா காந்தி இருந்தார். ஆனா ஜெயபிரகாஷ் நாராயணன்ல எதிர்ப்பு எல்லா இயக்கங்களை கூட்டணியாக சேர்த்து கொண்டு இந்திரா காந்திக்கு எதிராக அவசர நிலைக்கு எதிராக போராடுவதற்கான இடம் இருந்தது. இப்ப இவங்ககிட்ட போராடுவதற்கு கூட இடம் இல்லை. குறைஞ்சபட்சம் நமக்கு இயக்கங்கள் எப்போதும் கட்சியில் நமக்கு பயன்படாது. எந்த அளவுக்கு பயன்படும்னா அவங்களுக்கு வசதியா இருக்கும்னா ஒருவேளை நமக்கு உதவியாக இருப்பார்களே தவிர நம்ம எதிர்பார்க்க வேண்டியது அப்படி எதிர்பார்க்கிறோம் அல்ல. அவங்ககிட்ட போய் பரிந்துரைக்கு போய் நிற்க போவதில்லை. யாரு பரிந்துரைப்பாலும் காசு வாங்கிட்டு பண்ணதான் போறோம். எனவே நம்ம அதெல்லாம் நமக்கு எதிர்பார்க்கல. நாம போய் தான் திராவிடர் கழகம் பெரியார் காலத்தில் கூட கடிதம் கொடுத்தா ஒப்புது கேட்கலன்னா பெரியாரிடம் பேசியிருப்பார். அபிஷியலா கடிதம் கொடுத்தலாம் பண்றது இல்ல. அதனால கேட்கவில்லை என்பதற்காகவே நம்ம ஆதரிக்காம இருப்பதில்லை. இப்போ தேர்தல் நிற்கிற எந்த கூட்டணி கட்சி நமக்கு ஒன்றும் அழைப்போ அல்லது கைபேசியிலேயாவது அழைத்தோ கூட யாரும் கேட்கல. ஆனா நாம் செய்கிறோம், நம்முடைய கடமை என்று செய்கிறோம், அவ்வளவுதான். பொதுநல கருதி அப்படின்றது மாறி பெர்சனல் ஈகோ அந்த இடத்துல முன்னிலைப்பட்டிருதா? அப்படிதான் கருதணும். பர்சனல் ஈகோன்னு கூட இல்ல. சிலர் எதை முதன்மையாக கருதுகிறார்கள் என்பதில் இருக்கு. ஈழம் என்பதில் கூடுதல் அழுத்தம் கொடுப்பவர்கள். அந்த காங்கிரஸ் மேலேயும் திமுக மேலேயும் உள்ள வெறி இன்னும் அவங்களுக்கு வெறுப்பு குறையவில்லை. அது 2009 நடந்தது உண்மைதான், நம்ம இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அதே அளவுக்கு காங்கிரஸ் அந்த காலத்துல தான் திராவிட கழக தோழர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு மிஸ்ஸாவில் இருந்தார்கள், அடிக்கப்பட்டார். ஆசிரியர்கள்லாம் மூக்கில் அடிபட்டது. எத்தனை தோழர்கள் சிறைக்குள்ள இருந்தாங்க. அவங்க என்ன தேர்தல் நின்றாங்களா, திமுகவோட சேர்ந்து பணம் சம்பாதிச்சாங்களா, ஊழல் பண்ணாங்களா? ஒண்ணும் கிடையாது. கைது செய்தார். இப்ப காங்கிரஸ் மேல் நம்ம கோபம் உண்டு. இருந்தாலும் அந்த நிலையில் அவரை எதிர்த்திருக்கோம், கண்டித்திருக்கோம். அதுக்காக இஸ்மாயில் கமிஷன்ல போய் அளித்தோம், எல்லாம் பண்ணிச்சு, வழக்கு நடத்தப்பட்டது, எல்லாம் நடந்தது. ஆனா அதையே சொல்லிக்கொண்டு எவ்வளவு காலத்துக்கு இருப்போங்கிறது தான். அதை விட மோசமான ஒருவன் வருகிற போது இப்போ ஒப்பீட்டு அளவில் நான் ஏற்கனவே சொல்றதுதான், ஒப்பீட்டு அளவில் தான் பாக்குறோம். இதை விட இவன் கொஞ்சமான யோக்கியன், இவன் பெரிய யோக்கியன், இவன் ஆபத்தானவன், இவன் கொஞ்சம் தான் ஆபத்தானவன் என்று பார்த்துதான் வாக்களிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஒருவேளை விகிதாச்சார இடஒதுக்கீட்டு வாக்களிப்பு முறை வந்ததுன்னா, விகிதாச்சார பங்கேற்பு முறை வந்ததுன்னா அப்போ நம்ம விரும்பமான கட்சிக்கு போடலாம். அது இருக்கிற வரை மாற்றம் நிகழ வேண்டும் என்று நினைக்கிறோம். அது வரைக்கும் நெருக்கடி கேட்டார்.
நீங்க இந்தியா அப்படிங்கிற பேசுற கட்சிகள்லாம் எப்படி ஆதரிக்கிறீங்க? நீங்க தமிழ்நாடு விடுதலை என்று பேசுகிறது தமிழ் தேசியம்னு இப்ப ஏத்துக்கிறவங்க நீங்க எப்படி பேசுறீங்க என்ன? நமக்கு விருப்பம் அதுதான். ஆனா களத்தில் அப்படி யதார்த்தம் இல்லை. அதை விரும்புகிறோம். அங்க போற வரைக்கும் நம்ம இருக்கிற இதுலதான் இருக்கோம். நான் சேலத்துல இருந்து சென்னைக்கு போக விரும்புகிறேன். என்னடா வந்து நான் விழுப்புரத்துல இருக்க போய் கேள்வி கேட்கக்கூடாது. நீ சென்னைக்கு போயிட்டு விழுப்புரத்துல உனக்கு என்ன வேலை? உளுந்தூர்பேட்டில் உனக்கு என்ன வேலை? திண்டிவனத்துல உனக்கு என்ன வேலைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் போய் தான் நான் சேலத்துக்கு போய் சென்னைக்கு போய் சேர முடியும். ஆனா இவன் கேள்வி கேட்கறாங்க. நீ சென்னைக்கு போறேன்ட்டு உடுமலைப்பேட்டை இதுல உளுந்தூர்பேட்டையில ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிற? இங்கேயே இருக்கிற என்று கேட்கிறார். அப்படிதான் சில கேள்விகளை எழுப்பப்படுகின்றன. நாம் இலக்கு நோக்கி போகிற போது சிலவற்றை சேர்த்துதான் இழுத்துட்டு தான் போகணும், ஏற்றுக்கொண்டு தான் நடக்க வேண்டியதா இருக்கும். இலக்கு நமக்கு இருக்கலாம். இலட்சியம் நிறைவேறுகிற வரை இருக்கிற அமைப்பை ஏற்றுக்கொண்டு அதில் இயங்கிக் கொண்டு சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். சூழலில் நம்மை பொருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் சூழலை மாற்ற நாம் முயற்சிக்க வேண்டும். இதுதான் முடியும். அப்ப சூழலையும் புரிந்து கொள்ளாமல் சூழல் நம்மை பொருத்திக் கொள்ளாமல் நம்ம தனித்து நின்று பேசுகிற போது நம்ம தனிமைப்பட்டு போய் விடுறதா மாறி விடுறோம். இரண்டாவது, இப்ப அவர் மட்டும் தனியா நின்னாலும் பரவாயில்ல. இப்ப அவரை சார்ந்து வந்து பல தோழர்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்கிறாங்க, பல பெண்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு சில இளைஞர்கள் அவர் பக்கம் அவர் சரியான பாதையில போறாருன்னு நம்பி நிக்கிறாரு. இப்ப அவங்களும் ஒரு கூட்டு பொறுப்பு, அவங்களுடைய பொறுப்பும் நம்ம மேல வருதுங்கும் போது முடிவுகள்ல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இல்லையா? இல்லைன்னா அந்த இளைஞர்கள் வாழ்க்கையை வந்து திசை மாத்துற மாதிரி ஆயிராது அது. ஆமா, நிச்சயமா அவங்க அப்படித்தான் கருதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குழப்ப நிலை இருக்கும். நம்ம ஆட்கள் வெளிப்படையா திமுக ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க, திமுக நம்ம போட வேண்டியதில்லை. காங்கிரஸ் வேட்பாளர் ஆதரிச்சோம்னா காங்கிரஸுக்கு போட வேண்டியதில்லைன்னு நினைப்பாங்க. யாராவது ஒருவருக்கு அந்த பகுதியில் இருக்கிற கொஞ்சம் நல்ல ஆளுக்குன்னு போடுவாங்க. ஆனா அது செல்லாத ஓட்டு போலதான் நான் கருதுறேன். நேரடியாக போட்டியில் இருக்கிற 2 கட்சிகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் எப்பவுமே. யாரும் 3வது கட்சி 4வது கட்சி தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அவரை போய் சில பேர் பிடிவாதமா ஓட்டு போடுறவங்க இருக்கலாம். மற்றபடி பொதுமக்களை பொறுத்த 2 இது அது இப்படிதான் வாக்களிப்பாங்க. இந்த 2க்கு வாக்களிப்பதுதான் தேர்தலில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க தவிர 3வது 4வது கட்சிகளுக்கு போடுற எந்த விதத்திலையும் பயன்படாத ஒன்றுதான். அதுதான் நிகழ்கிற வாய்ப்பு அதிகம் இதுல. ஏன்னா நம்ம வந்து ஒரு தங்களை வழிகாட்டியாக கருதி கொண்டிருக்கிற அமைப்பின் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் வெளிப்படையாக சொல்லாதவரை முடிவெடுக்கிறதுல சிக்கல் கீழே இருக்க தோழர்களுக்கு இருக்கும். எப்படி என்ன முடிவு இருக்குன்னு தெரியல, அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல, வெளிப்படையா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாரு. வாக்களிக்காதீங்க பிஜேபிக்குன்னு மட்டும் தான் சொல்றாரு, மற்றதுன்னு சொல்லவில்லையே. எல்லாரும் சொல்லி அந்த குழப்பம் ஏற்படும். அது நமக்கு வந்து வாக்கு சிதறலை எதிர்ப்பு சிதற வைத்து விடும். அவ்வளவுதான். அப்ப ஓவராலா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்ப இந்த சிக்கல்களுக்கு எல்லாம் காரணம் வந்து தத்துவம் போதாமையா, அல்லது இன்னும் தீவிரமான வாசிப்பு தேவையா, அல்லது முடிவெடுக்கும் திறன் பத்தலையா? இது எப்படி இந்த முடிவை வந்து அக்செப்ட் பண்ண? நமக்கு லட்சியங்கள் இருக்கும். எல்லா கட்சிகளுக்கும் லட்சியம் உண்டு. ஆனா செயல் திட்டங்களும் கூட இருக்கணும். வெறும் லட்சியம் இருப்பது உயர்ந்த லட்சியம் தான் நமக்கு. ஆனால் அதை நிறைவேற வரைக்கும் அடுத்தடுத்து என்ன கட்டத்தில் உடனே நினைத்துக் கொள்வது கொஞ்சம் இணக்கமான தோற்கள். இப்ப பெரியார் வந்துங்க, அவரும் நாட்டார் தெய்வங்களை பற்றி பேசுறாங்க. பெரியார் வந்து நாட்டார் தெய்வங்களை பேசவில்லை என்று சொல்லுகிறார். நான் சொன்ன 2 போராட்டத்தை எதுவுமே எதிர்க்கப்பட்டோம், ஆடு விற்ற போராட்டத்துக்கு எதிராக இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, வள்ளலார் வந்து பாடல்களை வள்ளலார் பாடல்களை தேர்ந்தெடுத்த பாடலை திரட்டி புத்தகமா பெரியார் வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன பாடல்னா ஆகமத்திற்கு, வேதத்திற்கு, ஆசிரம் முறைகளுக்கு எதிராக அவர் பாடிய பாடல்லாம் திரட்டி போடுறாரு. நீங்க வள்ளலாறு கூட தான் கடைசியா திருநீர் வச்சுக்கல. அவர் திருநீர்ல இப்ப வந்து இவன் நாய் நக்கணமா இருக்குன்னு அந்த ராஜான்னு ஒரு ஆள் சொன்னான். அந்த மாதிரி இல்ல. அவர் திருநீர் அணிவதை நிறுத்தி விட்டார். அது ஒரு மதத்தின் சின்னம்னு விட்டுட்டார். கடைசி 6ஆம் திருமுறை காலத்துல அப்படித்தான் இருந்திருக்காரு. அப்போ அது நமக்கு உடன்பாடா இருக்கா வச்சுக்கலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது உடனே சோமசுந்தர உடன் இருந்தாரு, ஈழத்தடிகள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரையும் நினைச்சுட்டு தான் போனாங்க. பெரியாரோடு பரவஸ்து ராஜகோபாலாச்சாரின்னு ஒரு பார்ப்பனரும் உடன் இருந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்களாம் கைதானவங்க இல்லை, அவங்களா இருந்தாங்க. பார்ப்பனரும் இருந்தாங்க. அம்பேத்கர் எடுத்துட்டீங்கன்னா, அம்பேத்கர் மனு சாஸ்திரத்தை எரித்த போது சிகஸ்கர புத்தே என்கிற பார்ப்பனர் தான் இவர் படிச்சு கிழிச்சு கொடுக்குறப்போ இன்னொரு பார்ப்பனர் வாங்கிதான் தீயில போட்டார். அந்த பார்ப்பனை தன்னோடு வைத்திருந்தார். அப்போ வந்து ஜோதிபா புலையினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் பாப்பா வந்தா நாங்கெல்லாம் வரமாட்டோம், இதுக்கு வரமாட்டோம்னு சொல்றாங்க. அவங்க எல்லாம் எழுதுறாங்க, வெளிப்படையாக எழுதுகிறார். இப்ப அவங்க சொல்றாங்க அப்படி இல்ல, பார்ப்பனியத்திற்கு வந்து அவங்க எதிராகத்தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு தடவை தான் அவர் சொன்னார் பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒண்ணு. பார்ப்பன அவர் என்ன அது இப்படி கூட என்ன சொன்னார்னா, ஜாதியை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பார்ப்பனலாதாரை விட
ஜாதியை மறுத்து விட்டு இருக்கிற பார்ப்பனர் எனக்கு நெருக்கமானவராக நான் உணர்கிறேன். பிராமின்ஸ் வித்தவுட் பிராமினிசம் என்று சொன்னார். அதை புடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பேரு தலித் இயக்கங்கள்ல பிராமணிஸ் தான் இருக்காரு, பிராமணிஸ் தான் இருக்காரு, பெரியார் எதுக்கு பிராமணி எதிர்க்குன்னு சொல்றவங்க ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப அதுக்கு ஒரு புத்தகமே விலைக்கு அவங்க போட்டிருக்காங்க. டான்ஸுக்குள்ள ஒரு புத்தகமே போட்டாங்க, அது விலைக்கு. நான் கூட தமிழ் பிடித்து வெளியிட்டிருக்கோம் அந்த புத்தகத்தை. அது மாதிரி இருக்கு. அப்போ வந்து அவரோட பார்ப்பனர்களை உடனிணைத்துக் கொண்டார். ஏன்னா அவங்களும் மனுசாஸ்திரிக்க தயாரா இருக்கிறாங்க. இந்தி எதிர்க்க தயாராக இருந்த பரவஸ்து ராஜகோபாலாச்சாரி ஏராளமான பார்ப்பனர்கள் கூட இருந்தாங்க. அவங்க உடனிணைத்துக் கொண்டார். தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தின் போது சோமசுந்தர பாரதியார் அப்போ வந்து காங்கிரஸ்ல இருக்காரு. காங்கிரஸ்ல இருந்து சோமசுந்தர பாரதியாரை திருநீற்று நெற்றியோடு தான் வந்து மாநாட்டில் கலந்துக்கிறார். தீண்டாமை ஒழிப்பு மாநாடு. அதுல வந்து ஜீவானந்தம், வல்லத்தரசு போன்றவர்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எப்படி அவனை கொண்டு நம்ம மேடையில ஏத்துறீங்க? குறுக்க கேள்வி கேட்கிறாங்க அவரை. பெரியார் சொல்றாரு, நான் நிபந்தனை இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். எங்க தோழர்களுக்கு ஒன்றும் புரியல, எந்த வேகத்தில் செய்கிறார். நான் இப்போது எடுத்துக்கொண்ட செய்திக்கு உடன்பாடு அவர்களை உடன் வைத்திருக்கிறேன். எல்லா நேரத்திலையும் தீண்டாமை ஒழிப்பு என்பது அவர் கொள்கை. அந்த துறைக்கு அவர் தான் தலைவராக காங்கிரஸ் இருக்கார், மாநில தலைவர் அவர் தான் தீண்டாமை ஒழிப்பு குழு. எனவே அவரை கூப்பிட்டுருக்கோம். அவர் நம்ம மாநாட்டுல பேசுறாரு. நமக்கு எதிரான கருத்து பேசல, கடவுளை நீங்க வணங்கியாலும் நீங்க ஒன்றும் பேசல. அவரு அதை ஏன் எதுக்குறீங்க, உங்களுக்கு புரியாத தன்மைதான் இது என்று பெரியார் பண்ணா. அப்ப குடியரசுல எழுதினார், கூட்டத்திலும் பேசினார், குடியரசுல அதை பற்றி எழுதினார். இப்படிதான் எது வந்து உடன்பாடானவர்கள் உடனிணைத்துக் கொண்டு செல்லுகிறோம். எப்போதும் அவர்களை உடன் இருப்போம் என்று பொருளோ, அவர்களை எப்போதும் உடன் வைத்துக் கொண்டே இருப்போம் என்று பொருளோ அல்ல. இந்த தேர்தல் நேரத்தில் இந்த தேர்தலில் வாக்களிக்கும், அப்படிதான் இருக்க முடியும். இப்போ அவங்க மேல விமர்சனம் வைக்கதான் தேவையான விமர்சனம் வைப்போம். அதுல ஒன்றும் நம்ம தயங்குறது இல்லை. 12 மணி நேரம் வேலைன்னு சொன்னா முதல்ல எதிர்ப்பு குரல் நம்ம திராவிட விடுதலை கழகம் உடனே எழுதணும். அது 12 மணி நேரம் வேலை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எழுதணும். எப்படி தவறான வழிகாட்டி யாரோ வழிகாட்டி இழுத்துட்டு போறாங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் எழுதணும். நம்ம அப்படிதான் நம்ம பாக்குறோம். நம்ம ஆதரிச்சிட்டோம், எனவே இது சொன்னாலும் அதை ஆதரிச்சுட்டு இருக்கணும் பொருள் இல்லை. நம்ம எதிர்க்க வேண்டிய நேரத்துல எதிர்க்கத்தான் செய்வோம். நிறைவா ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா சொல்லலாம். இப்போ வாக்காளர்களுமே நிறைய பேர் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சாரங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள் ஒரு பக்கம், அது மக்களையும் குழப்பி கொண்டிருக்கிறது. அதே போல இது ஒரு லாங் டிபேட்டா தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதை எப்படி ஆதரிச்சிடுறது, இவங்க மேல இந்த குற்றம் இல்லையா, அவங்க மேல இந்த குற்றம் இல்லையான்னு. இப்போ வாக்களிக்க போகின்ற வாக்காளர்கள் எதை மதிப்பிட வேண்டும், எப்படி அவர்கள் அனுமானிக்க வேண்டும் அப்படின்றது குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க. 2 பார்வையை நான் பார்க்கறது. ஒன்று, ஆரியர் என்பது பெரியாரே சொல்லுவாரு. இந்த சீமான் போன்றவங்க ரத்த பரிசோதனை பண்ணி எல்லாம் அவர் பார்க்கல. அவர் பெரியாரே அந்த சொல்லையே பயன்படுத்த, ஆரியர் என்பவர்கள் மத்திய ஆசியாவினுடைய நேரடி வாரிசுகள் என்று நான் சொல்ல வரவில்லை. அவர்கள் திராவிட கலப்போடு கூடியவர் என்று தெரியும். ஆனாலும் அவருடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் நமக்கு முரணாக இருக்கிறன்னு எதிராக இருக்கின்றன. அதை பார்த்தா முடிவு பண்றோம். அவன் நடவடிக்கை என்ன, நம்ம நடவடிக்கை என்னன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கிறப்போ இந்த ஆளுங்கட்சியாக இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி, அதை வழிநடத்துகிற RSS, ரெண்டும் வெகு மக்களுக்கு எதிரானவர்களாக இருந்த இடத்துலயே எல்லாம் இருக்கணும். ஸ்டேட்டஸ் கோ ஷுட் பி மெயின்டைன்ட், அது மாதிரிதான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் அதை மாற்ற வேண்டும்னு போராட்டம். அதுக்கு தமிழ்நாட்டில் நீண்டகால போராட்டம். அது பெரியார் காலத்துக்கு முன்னாலே ஏராளமான போராட்டங்கள் அதுக்கு நடந்திருக்கு. நமக்கு அதுக்கான சான்றுகளும் நமக்கான மூத்தோர்களும் பாடியும் வைத்திருக்காரு, இயங்கியும் இருக்கிறார். இந்தியா முழுவதும் அப்படிப்பட்ட ஆட்களும் இருந்திருக்கிறார். ஆனா ஒருங்கிணைத்து ஒரு இயக்கமாக செய்து அதை மக்களை ஏற்க செய்த பெருமைதான் பெரியாருக்கு உண்டே தவிர, பெரியார் தொடங்கியவர் என்று நாம சொல்ல வரல. ஆனா அவர் மக்களோடு இயங்கினார், மக்களிடம் போய் அன்றாடம் பேசினார், தன் கருத்துக்களை வெளிப்படுத்தினார். அது கூட அவங்கள வந்து தயார் பண்ணார். இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலைக்கு. கடவுள் நம்பிக்கை கூட இருக்கும், ஆனால் கடவுள் மறுப்பு பேசுறது யாரும் எடுத்து பேசலைங்க, அது பாட்டுல பேசிட்டு தான் இருந்தாங்க. நம்ம ஒரு பக்கம் விநாயகர் ஊர்வலம் வரும், நம்ம கூட்டத்தை நிறுத்திக் கொள்வோம், அவங்க தாண்டி போறதுக்கு நம்ம பேசுவோம். அப்படித்தான் ஒரு சகிப்புத்தன்மையோடு கூடிய ஒரு உறவைத்தான் சமூகத்தை தான் படைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. சிறு வேறுபாட்டை கூட ஏற்றுக்கொள்ளாத, அதற்கு தண்டிக்கிற, கடுமையாக தண்டனைகளை கொடுக்கிற, மாட்டுக்கறி வச்சிருப்பான்னு சந்தேகத்திலே ஒரு ஆளை கொலை பண்றான். இந்த குளத்தில் போய் கொஞ்சம் ஒரு பையன் குடிச்சுட்டாங்கிறதுக்காக அடிச்சு கொள்றாங்க. இப்படிப்பட்ட சிந்தனை போக்கு நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இப்போ பாக்குறப்ப நாம் திராவிட பண்பாடு என்பதுதான் அனைவரையும் சமமாக பார்ப்பது, சமமாக உயர்த்த வேண்டும் என்று கருதுவது, அறிவை விரிவாக்குவது. ஆரியம் என்பது அறிவை முடக்குவது, அது குறிப்பிட்ட சாரார்ந்து நிறுத்திக் கொள்வது, சமூக மேலாண்மையை குறிப்பிட்ட பிரிவை வைத்திருக்கும் என்று கருதுவது, சமுதாயத்தில் கூட பாலினத்தில் கூட பெண் பாலினம் இழிவானது, கீழானது, அடிமையானது என்று கருதுவது. இந்த ரெண்டுக்கு நமக்கு சிந்தனையிலேயே வேறுபாடு உண்டு.
நல்ல வாய்ப்பாக அப்படி பிரிஞ்சிருச்சு இப்போ. சில சமயம் 2 குழப்பமா இருக்கும். இதுல ஒரு 2 பேர் இங்க கூட்டிருப்பான், அங்க 2 பேர் கூட்டிருப்பான். இப்ப முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள்லாம் சேர்ந்ததாதான் நம்ம பார்க்கணும். வடநாட்டில் இருக்க பிற்போக்குவாதிகள் இருக்கதான் செய்யறாங்க. நம்மை பொறுத்தவரை பொதுவா பெரும்பான்மையாக இருக்கிற முற்போக்கு சிந்தனையாளர்கள் இப்ப நெஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நாம் இந்தியா கூட்டணி அதுக்கு ஆதரிப்பதும், தமிழ்நாட்டை பொறுத்து திராவிட முன்னேற்ற தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பது தான் சரியாக இருக்க முடியும். மற்றபடி வாக்கை சிதறச் செய்வது என்பது நாம் எடுத்துக்கொண்ட சிந்தனை போக்குக்கு எதிரானதாக மாறிவிடக் கூடும். அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சிறிய வாய்ப்புண்டு, பெரிய வாய்ப்பு இல்ல, சிறிய வாய்ப்புண்டு. அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய வேண்டுகோள். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க தோழர். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர்.